இந்த டிஸ்கவுண்ட்ஸ்னா என்னது, இதை எப்படி நம்ம பிரயோகிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதனால வார எல்லா டிஸ்கவுண்ட்டை போயிட்டு கிளிக் பண்றது கூடாது. முதலாவது விஷயம். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிற நேரம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ளணும் கட்டாயம். அப்படி யூஸ் பண்ணாமல் இல்லை நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், எங்கள் வீட்டில் உடையிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு பிறகு போயிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் செய்ய வரையும். நான் வந்து கார் வாங்கல, பைக் தான் வாங்கினேன், சரி அதனால நீங்கள் அப்படியே ஒரு 25-30 லட்சம் காருக்கு 1 லட்சம் ரூபா கிடைக்கிறது சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம். மறுபடியும் கெத்து டிவியில் ஒரு பிஸ்னஸ் டுடே நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃபர், டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் நம்ம பார்ப்போம். நிறைய இடங்களில் இது எங்களுக்கு எஸ்எம்எஸில் வரும், ஆன்லைனில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், கூகுளில் வரும், எந்த இடத்த பார்த்தாலும் ஆஃபர் இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட்ஸ்னா என்னது, இதை எப்படி நம்ம பிரயோகிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ மறக்காமல் கெத்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. இதுக்கு முன்னால் நிறைய எபிசோடில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். இதெல்லாம் பார்க்கணுன்னா மேலே ஒரு ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படியே வரும், அதுலேயும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி டிஸ்கவுண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்காக எங்களோட கெவின் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்ஸ் என்னது, அது எப்படி உருவாகுது என்பது, இதில் என்ன பயன் இருக்குது? டிஸ்கவுண்ட்றது உருவாகிறது வந்து நீங்கள் அன்றாடம் பொருட்கள் வாங்கக்குள்ளேயோ இல்லாட்டி சேவைகள் பெறக்குள்ளேயோ அவங்க வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் தூண்டுறதுக்காக, அதாவது நீங்கள் இன்னும் கொஞ்சம் செலவழிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குற ஒரு விஷயம் தான் டிஸ்கவுண்ட். அதாவது ஒரு கழிவு, விலை கழிவு. ஆனால் அதை நீங்கள் சரியாக பிரயோகிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேலதிகமாக செலவழிக்காமல் அவங்கக்கிட்ட இருந்து மேலதிகமாக ஒரு சேவையை பெற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுதான் இந்த டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிற விஷயம். அதாவது டிஸ்கவுண்ட் போடுறது என்ன உங்களை கூட செலவழிக்க வைக்கிறது, ஆனால் அந்த டிஸ்கவுண்ட்டையே உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு முறையில் நீங்கள் வந்து அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த டிஸ்கவுண்ட்ஸை பற்றி எப்படி நம்ம இது நமக்கு தேவையான மாதிரி பாவிக்கலாம் அப்படின்னா நமக்கு அது எப்படி உதவ போகிறது பார்க்குறதுக்கு முன்னால் மறக்காமல் கெத்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இதே ஒரு 2006, 2007, 2008 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் யூடியூப் வந்து ஆரம்பிக்கப்படுகிற, அதாவது ஃபேமஸ் ஆகிற காலம் அப்படின்னு சொல்லலாம். சரியாக எக்ஸாக்டாக சொல்ல போனால் 2005 வந்து February 14 பத்தியா வேலண்டைன்ஸ் டே எங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க. காதல் 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 அதாவது இப்போ நிறைய இடத்துல நிறைய விதமான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து நமக்கு பிரயோஜனப்பட போகிறது இல்லை. அது எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம்? முதலாவது ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும் என்னென்னா, டிஸ்கவுண்ட்னு என்ன போடுறாங்கன்றதை பார்க்கணும். டிஸ்கவுண்ட்னு சொல்லி நிறைய பேர் இந்த கிட்டத்தட்ட பேர் ஒரு வாரமாக மாதிரி போய் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான். நிறைய இலங்கையில் இருக்க பெரிய நிறுவனங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆப்பிளில் இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஆண்ட்ராய்டு இதில் இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இந்த கம்பெனி கொடுக்குறாங்க, அந்த கம்பெனி கொடுக்குறாங்க. நிறைய ஃபேக் மெசேஜஸ் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிறகு உங்களுக்கு வந்து வைரஸ் அப்படியும் போகும். சரி, அப்போ அதனால வார எல்லா டிஸ்கவுண்ட்டை போயிட்டு கிளிக் பண்ணுறது கூடாது. முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து அந்த டிஸ்கவுண்ட்னால எங்களுக்கு தேவையானது என்னது அப்படின்றது பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு எடுக்க போனால் நீங்கள் வந்து இலங்கையில் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதாவது மரக்கறியிலேருந்து நீங்கள் பால்மா அது இதுகள் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற நேரம் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டை பற்றி இதுக்கு முதல்ல எபிசோடில் கழிச்சிருக்கோம், எப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. வாங்குறதுக்கு போகிற நேரம் இப்போ கிட்டத்தட்ட சொல்லுவோமே, நீங்கள் பால்மா வாங்க போகிறீங்க, அப்போ நாங்கள் வந்து ரத்தி மட்டும்தான் வாங்குவோம், எங்கர் மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்னு சில இதுகள் இருக்கும், கோட்பாடுகள் இருக்கும். அப்படி இருக்கிற நேரம் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு பேக்கெட் வாங்குறீங்களா இருந்தால் நீங்கள் வாரத்துக்கு போயிட்டு ஒன்று அப்படி வாங்கிட்டு வராமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு முன்கூட்டியே ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா சரி, ஒவ்வொரு மாதமும் எப்படியும் அந்த பொருளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வருது, ஆனால் அது எப்போ வருதுன்றது தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால நீங்கள் வந்து அடிக்கடி போகக்குள்ள டிஸ்கவுண்ட்டை காண்றீங்க. ரைட், இன்றைக்கி பால்மாக்கு 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கக்குள்ள நீங்கள் வந்து 2 இல்லாட்டி 3 பேக்கெட் வாங்கி கொள்ளலாம். அப்போ நீங்கள் மேலதிகமாக வாங்கின மாதிரியும் இருக்கும்,
உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டில் கிடைச்ச மாதிரியே இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட பொதுவாக போடுறதுனா எப்படியும் ஒரு 10 இல்லாட்டி 20% டிஸ்கவுண்ட் போடுவாங்க, இல்லாட்டி யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படி வாங்கக்குள்ள உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல குறிப்பிட்ட தொகை வந்து சேமிக்கப்படுது. முக்கியமாக இந்த கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக மாதிரி தொடர்ந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா இந்த புது வருஷம் வந்துச்சு. அப்போ இந்த புது வருஷம் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் கையில் காசு குறைஞ்சிட்டு, அப்போ ஆக்களை இன்னும் செலவு செய்ய வைக்கணுன்றதுக்காக நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் அதுகள் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்க. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இந்த பால்மா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு தேவையானது நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கி போட்டீங்க. அப்போ நீங்கள் திருப்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போக மாட்டீங்க, உங்களுக்கு தேவையானதும் இருக்கும். இப்போ அதே மாதிரி நிறைய மரக்கறிகள் அந்த மாதிரி இதுகளும் இருக்குது. இப்போ எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான், பெட்டாக போயிட்டு மரக்கறி வாங்கினா தான் லாபத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு போயிட்டு வீட்டில் இருப்பாங்க 2 பேர் தான். அந்த 2 பேருக்காக வேண்டி 3 வீல் ஒன்று பிடிச்சி அங்கே போயிட்டு ஒரு தொகை மரக்கறியை வாங்கிட்டு வந்து பாதியை அழுக வச்சு வீணாக்குறது. அது இல்லாமல் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இந்த கிழமைக்கு தேவையானதுல உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சமாக அளவாக வாங்கிட்டு வாங்க, வீணாகிறதும் குறைவாக இருக்கும். இப்போ அது ஒரு டிஸ்கவுண்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியம். இப்போ நான் அந்த நிறுவனத்தோட பேர் குறிப்பிட விரும்பலை, சில சூப்பர் மார்க்கெட்டுங்களில் அதாவது கொஞ்சம் அந்த அழகு குறைஞ்ச மரக்கறி வகைகள், அதாவது உருளைக்கிழங்குனா ஒரு நல்ல உருண்டையாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அந்த ப்ரைஸ். அது இல்லாமல் அது கொஞ்சம் சரிஞ்சிருந்துச்சுன்னா, இப்படி ஆகிருந்துச்சுன்னா அப்படி ஆகிருந்துச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட 25 to 30% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஏன் அந்த உருளைக்கிழங்கு வெட்டி தானே ஆக போகிறோம், அது கொஞ்சம் அப்படி ஆகியிருந்தா என்ன. அதே மாதிரி கேரட் வந்து நல்லா அப்படி பல நீட்டமாக இருந்தால் தான் அந்த கேரட்டுக்கு ஒரு ப்ரைஸ். அதே அந்த கேரட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா இல்லாட்டி கோணலாக போயிருந்துச்சுன்னா அது வந்து பாதி விலைக்கு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இதுங்களில் வாங்கக்குள்ள அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். என்னடா இது சாப்பாடு சாமானத்துக்கு மட்டும்தான் நீங்கள் டிஸ்கவுண்ட் பேசுவானா அப்படின்னு நிறைய நினைக்கலாம். இல்லை, நீங்கள் ஆடைகள் வாங்கக்குள்ளையும் நிறைய பேர் செய்கிறது என்னதுன்னா, மாதத்துக்கு ஒரு ஆடை வாங்கணும், இல்லாட்டி 2 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு ஆடை வாங்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி வாங்கக்குள்ள உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது குறைவு. இதே நீங்கள் ஒரு கிறிஸ்மஸ் சீசன், அது புது வருட காலம், இல்லாட்டி ஏதாவது வேறு பெருநாட்கள் வர்றதுக்குள்ள, இல்லாட்டி இந்த கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு போடுவோம், அந்த டைம்களில் நீங்கள் போயிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் போயிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு ஆடை வாங்கக்குள்ள கிட்டத்தட்ட வருஷத்துக்கு தேவையானதுங்களை வாங்கிக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட், 50%, 25%, 30% அப்படின்னு கிடைக்கும். அப்படி எடுக்கக்குள்ள உங்களுக்கு செலவு குறையும். இதுதான் சரியான முறையில் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு யுக்தி, கையாளுற யுக்தி என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து ரொம்ப பசியில் இருக்கிற நேரம் ஊபர் ஈட்ஸ், பிக்மி அப்படி பார்க்கக்குள்ள போட்டிருப்பாங்க, ஒன்று வாங்குறதுக்கு நீங்கள் பார்க்கக்குள்ள 400 ரூபா போட்டிருப்பாங்க. ஆனால் இதே நீங்கள் 600 ரூபாய்க்கு வாங்கினா 2 கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ உண்மையாகவே வீட்டில் அதில் 1 வாங்கினா போதும்னு இருந்தால், சரி 200 ரூபா தானே கூட போகுது அப்படின்னு 2 வாங்குவீங்க. அது வந்து உங்களை சிக்க வைக்கிறதுக்கு போடுற டிஸ்கவுண்ட். ஸோ அந்த மாதிரி இதுங்களை சிக்காதீங்க. இதே நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கொஞ்சம் ஒரு ஃபன்னாக இருக்குங்க, அந்த நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா கட்டாயம் அந்த நேரம் வாங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு லாபம், ஏன் செலவு பிரிச்சு கொள்ளும். இந்த மாதிரி தான் இந்த டிஸ்கவுண்ட் வந்து யூஸ் பண்ண. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் அன்றாட வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டையும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அது அப்கிரேட் ஆகிட்டே வேறு தான் வந்துக்கிட்டு இருக்கு. கம்பெனிக்காரங்க போட்டு நீ ஒன்று போட்டால் நான் ஒன்று போடுவேன்னு அப்கிரேட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ இதுகளுக்கெல்லாம் எப்படி நம்ம, அதாவது கொஞ்சம் காலம் போனால் பழசாயிரும், ஆஃபர் இருக்கும், அது வேற. ஆனால் புதுசாகவும் வேணும், ஆஃபரும் வேணும்னா என்ன பண்ணலாம்? உண்மையாக சொல்ல போனால் இப்போ ஃபோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ஒருக்க நிறைய பேர் மாற்றுறாங்க. ஏன்னா இதில் வந்து 3 கேமரா இருக்குது, இதில் வந்து போர்ட்ரேட் மோட் இருக்குது, இதில் வைட் ஆங்கிள் இருக்குது. அந்த காரணங்களுக்காக வந்து ஃபோன்ஸ் மாற்றி கொண்டிருக்காங்க. உண்மையாக வந்து நீங்கள் இப்போ கடந்த ஒரு 5 வருடங்கள் காலத்தை எடுத்தால் ஃபோன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 முறை சரி ஃபோன் மாற்றிருக்கீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இன்றைக்கு போயிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல வந்த ரிலீஸ் ஆகின ஒரு ஹை எண்ட் ஃபோன் உண்டு, ஒரு ஆண்ட்ராய்டு ஹை எண்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆப்பிள் ஒன்றாக இருக்கட்டும், அப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முதல்ல 1 லட்சத்துக்கு இருந்த ஃபோன் இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு இருக்குது. அதே ஃபீச்சர்ஸ் தான் இன்றைக்கு வர புது ஃபோனில் இருக்க அதே ஃபீச்சர்ஸ் தான். ஏன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஃபோன், ஆனால் 50% டிஸ்கவுண்ட். ஏன் அது வாங்கலாம் தானே உங்களுக்கு, ஏன் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்து புது ஃபோன் வாங்குறீங்க? டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் கூட நான் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் தான், எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வாங்குறது தான். நான் வந்து புது வருஷம் கிட்ட வரக்குள்ள இல்லாட்டி கிறிஸ்மஸ் கிட்ட வரக்குள்ள தான் நான் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வாங்குவேன். ஏன்னா அந்த டைமில் தான் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்து
என்ன 12 மாதம் இல்லாட்டி 24 மாதம் ஃப்ரீ இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிற நேரம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ளணும் கட்டாயம். அப்படி யூஸ் பண்ணாமல் இல்லை நான் அப்படியே தான் செய்ய மாட்டேன், எங்களோட வீட்டில் உடையிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு பிறகு போயிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது. அப்படி போனாலும் நீங்கள் வந்து போய் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரிக் ஷாப்புக்கு போயிட்டு அதுதான் வேணும், இந்த கடையில் தான் வாங்குவேன், இந்த கடை மட்டும் தான் நல்லா அப்படின்னு இதாக ஒரு 4 கடை ஏறி இறங்குங்க. இல்லாட்டி இன்டர்நெட்லேயே பார்க்கலாம். அந்த நிறுவனத்துக்கு பேர் சொல்ல முடியாது, பட் நிறைய இன்டர்நெட்டில் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸும் இதுகளும் விற்கிறதுக்கு ஃபேமஸ் ஆகி இருக்க ஒரு நிறுவனம் இருக்குது இலங்கையில். பேர் சொல்ல முடியாது. அவங்க இலங்கையில மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கம்பெனிஸ் இருக்கு. அந்த மாதிரி பேர் போன கம்பெனிஸ் நிறைய விஷயங்கள்ல நம்ம டிஸ்கவுண்ட்ல எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. இப்போ அவங்க மூலியமாக நீங்கள் எடுக்கக்குள்ள என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் ஒரு 3 வீல் புக் பண்ணி அந்த 3 வீலில் வர்றதுக்கு செலவு கொடுக்கும். இவன் வந்து அவனே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான், உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறான், ஃப்ரீ இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுக்குறான். அப்படி இருக்கக்குள்ள ஏன் நீங்கள் அதுங்க எடுக்கக்கூடாது? ஆனால் அதுக்காக வேண்டி விரலுக்கேற்ற வீக்கம் கட்டாயம் வேணும். நீங்கள் மேலதிகமாக செலவழிக்க கூடாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் இந்த டிஸ்கவுண்ட்டுங்க யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் 3-4 விஷயம் கவர் பண்ணோம். முதலாவது உணவு, மற்றது ஆடை, மற்றது வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ். இப்போ மெயின்லி வந்து இது 3ல் தான் இந்த டிஸ்கவுண்ட்டுங்க வரும். ஆனால் சில நேரங்களில் வாகனங்களுக்கு கூட டிஸ்கவுண்ட் வரும். இப்போ நான் இந்த பைக்கை அப்கிரேட் பண்ண நேரம், அதாவது பழைய பைக்கை விற்று புது பைக் வாங்க போன நேரம் எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் ஒன்று கிடைச்சி. ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா ஆஃபர் ஒன்று கிடைச்சி. ஏன் நான் போன நேரம் அப்படி. அப்போ நான் அவர் சொன்னார், இன்னைக்கு நீங்கள் இந்த டீலை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் நாங்கள் தரோம், 1 லட்ச ரூபாய்க்கு குறைவாக வெஹிக்கிள் கிடைச்சி. அந்த உடனே நான் ஃபாலோ அடித்தேன். சரி எங்கே இருக்குது பணம், எங்கே இருக்குது தேடினேன். அந்த உடனே டீலை க்ளோஸ் பண்ணேன். அப்போ கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா எனக்கு லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வெஹிக்கிள் எடுக்க போகிறோன்னா நான் ஆனால் 4 டீலர்ஷிப்புக்கு நான் ஏறி இறங்கினேன். எங்கே எனக்கு சரியான ப்ரைஸ் கிடைக்கும், நான் பார்க்குற வெஹிக்கிளுக்கு சரியான ப்ரைஸ் கிடைக்கும், 4 இடம் ஏறி இறங்கினேன். நான் வந்து கார் வாங்கல, பைக் தான் வாங்கினேன். சரி, அதனால நீங்கள் அதே ஒரு 25-30 லட்சம் காருக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கிறது சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து 4 லட்ச ரூபா பைக்குக்கு நான் 1 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் எடுத்தேன். கிட்டத்தட்ட 25% டிஸ்கவுண்ட்டில் நான் அந்த பைக் எடுத்தேன். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. 4-5 இடத்துல தேடி பார்த்தா உங்களுக்கு கட்டாயம் டிஸ்கவுண்ட் வரும். இப்போ சில இடங்களில் வந்து லாயல்ட்டி கார்ட்ஸ் அப்படின்னு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்து எடுக்கிறது இல்லையே, அது பங்கா லாயல்ட்டி கார்டு உங்களுக்கு. எனக்கு லாயல்ட்டி கார்டு எல்லாம் தேவை, டிஸ்கவுண்ட் எல்லாம் தேவை. ஆனால் அந்த லாயல்ட்டி கார்டை யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் அவன் உங்களுக்கு காசு தரான். 5%, 10% ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கு டிஸ்கவுண்ட்டும் தரான். ஏன் ஓசியில் கிடைக்கிறது வேணாம் சொல்கிறீங்க? அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டுங்களை வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ உதாரணமாக எந்த நாட்டில்னாலும் பெரிய கடைகளில் வந்து அடிக்கடி எல்லாத்துலேயுமே வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் காசு இருக்கு. அதை நீங்கள் தான் போயிட்டு கேட்கணும். சில நேரம் அவங்களாம் ஆஃபர் பண்ணி கேட்பாங்க. அந்த நேரங்களில் நாம எடுத்துக்கிட்டோம், நீங்களும் எடுத்துக்கணும். ஏன்னா அதை வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகுமே, எரிச்சலை அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அந்த ஆஃபர் கிடைக்கும், நமக்கு இல்லை. மற்றது இப்போ சொல்லுவோமே, நீங்கள் வந்து அடிக்கடி உடுப்பு வாங்குகிற ஒரு கடைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் புடவை வாங்குகிற கடையாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்னாலும் இதாகிற கடைகளில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து பெருசாக அது வெளியே காட்டுறது இல்லை. ஆனால் இங்கிட்டாவது அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி ஒரு ஆஃபர் இருக்கும். இப்போ நீங்கள் சரி உங்களுக்கு இந்த அடுத்த மாதம் ஏதாவது ஒரு தேவைக்கு நீங்கள் கட்டாயம் உடுப்பு வாங்குவீங்களா இருந்தால் அதுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முதல்ல வந்து சும்மா அந்த கடை பக்கம் ஒரு கலையை போட்டு வைங்க. அப்போ அவங்க போட்டிருப்பாங்க இந்த நாளுக்கு இந்த டிஸ்கவுண்ட் இருக்காது. நிறைய கடைகளில் வந்து போர்டே வெளியே போட்டிருக்காங்க, இந்த நாள் வரைக்கும் இந்த இதுகளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது இது. அப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாளுக்கு போயிட்டு நில்லுங்க அந்த கடையில், உங்களுக்கு தேவையான உடுப்பை நீங்கள் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு சொன்னால் தான் இந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் பற்றி பேசுகிறாங்க. நாங்கள்லாம் காசு சொல்லையா செலவழிக்கும் அப்படின்னு. வெள்ளைக்காரங்க பாட்டை போட்டியிலேருந்து எல்லாரும் டிஸ்கவுண்ட்ஸை வச்சு வேறு லெவலில் வாழ்ந்த மாட்டோம். உண்மையிலுமே சொல்ல போனால் இது வந்து ஒரு ட்ரெண்டாக வந்து USA வந்து கடைப்பிடிக்கிறாங்க. பிளாக் ஃப்ரைடே இல்லை பிளாக் ஃப்ரைடே. ஸோ பிளாக் ஃப்ரைடே என்னன்னு சொன்னால் இப்போ சொல்லுவேன் 10 லட்சம் பெருமதியான கார் கூட 1 லட்சத்துக்கு இருக்கு. அது ஆஃபர் டே அன்னைக்கு ஃபுல்லாக சண்டை பிடிச்சிக்கிட்டு சாமான் வாங்க, அட்டி பிடிச்சி கை கால் உடைச்சிக்கிட்டு அவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போன நிலைமைகளும் இருக்கு. ஆனால் அதுதான் அது வந்து நம்ம அப்படி மதிக்க கூடாது. அது நமக்கு தேவையா இருந்துச்சுன்னா, நமக்கு உதவியா இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. அதை யாரும் எப்படி சொன்னாலும் பிரச்சனையும் இல்லை. அதோட வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இருக்கிறதுலே பிராண்டட் இது எடுக்கணும் அப்படின்னு.
பிராண்டட் இதுங்க எடுக்கிறது சரி, ஆனால் பிராண்டட் இதுங்கெல்லாம் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் எடுக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒன்று. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸஸ், அதாவது பிராண்ட் இல்லாத சாதாரண ஒரு டிஷர்ட் எடுத்திங்கன்னா ஒரு 5 முறை கழுவக்குள்ள அந்த டிஷர்ட்டில் உங்களுக்கு விளங்கிடும், கலர் சுட்டு போகவும் இதாகும். அதே நீங்கள் வந்து பிராண்டட் ஒன்று எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஆனால் அது வந்து இது மாதிரி ஒரு 2 மடங்கு ப்ரைஸில் இருக்கும். அதே நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் போயிட்டு வாங்கக்குள்ள அவனுக்கு வந்து ப்ரைஸும் கூடயா, அவனுக்கு இந்த ஸ்டாக்கை எப்படி வெளியே போட்டுறணுமா, ஏன்னா அந்த சீசன் மாறக்குள்ள அவங்க வச்சிருக்க மாட்டாங்க கடையில், அந்த அடுத்த சீசனுக்கு புது சீசன் சாமான் தான் இருக்கும். இப்போ அதனால அவன் 75% டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பான். நீங்கள் நார்மலாக வெளியே வாங்குறத விட அப்போ ப்ரைஸ் குறைவாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா அள்ளிக்கோங்க, அந்த வருஷத்துக்கு தேவையானது உங்களுக்கும் பந்தாவாக காட்டிக்கொள்ளலாம். நான் பிராண்டட் தான் உங்களுக்கு, ஏன்னா நான் உண்மையாக அந்த வேலை செஞ்சேன். நான் போயிட்டு ஒரு ஷாப்பில் போயிட்டு நான் பார்த்தேன், நான் பிராண்டு பேர் ப்ரொமோட் பண்ண விரும்பல, உண்மையாகவே இருந்துச்சு, கிட்டத்தட்ட 75% டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. நான் 4 டிஷர்ட் எடுத்தேன். இப்போ வெளியே போகிற நேரம்லாம் சில நேரம் நல்ல ஒரு இடங்களுக்கு போகிறோம்ல, அந்த டிஷர்ட்டை போட்டு நீங்கள் இதை தான் கொடுத்துருங்களா, நாங்களும் அப்கிரேட் பண்ணணும் வந்தா தான் ஓசியில் கிடைச்ச மாதிரி தான் 75% டிஸ்கவுண்ட். வெளியே வந்து சும்மா போயிட்டு டிஷர்ட் ஒன்று வாங்குறேன்னா 700 800 போகுது. நான் 400 கிடைக்கும் பிராண்டட் டிஷர்ட். நான் 2500 கிட்ட போகிற 2000 2500 போகிற டிஷர்ட்டை நான் வந்து 400 கிடைக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சரியான நேரங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். முக்கியமாக இந்த புது வருடம், கிறிஸ்மஸ், மற்றது ஷாப்பில் ஸ்டாக் கிளியர், அதெல்லாம் வந்து அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க எஃபியில். அந்த பேஜ்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு நிறைய பேர் செய்கிற ஒரு இதுதான் டிஸ்கவுண்ட் போட்டு சோஷியல் மீடியாவில் மார்க்கெட் பண்ணுறது. நீங்கள் ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் திரும்ப சொல்கிறது தான் ஓவராக செலவழிச்சிடாது. உங்களுக்கு தேவையான நான் 4 டிஷர்ட் வாங்கினது வந்து அந்த வருஷம் பூரா அந்த 4 டிஷர்ட் இல்லை. ஆனால் நீங்கள் வாங்கக்குள்ள உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கணும். இப்போ நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயம் தான் டெனிம் வந்து போயிட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் டெனிம் சூப்பர் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க 2 மடங்கு காசு கொடுத்து. ஏன் அதே இடத்துல வந்து அதே டெனிம் 50% ஆஃபுக்கு போட்டிருப்பான். நீ அந்த நேரம் எவனும் போக மாட்டான். நீ போயிட்டு வாங்குங்க, கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, ஏன்னா சில நேரம் சின்ன டேமேஜஸ் இருக்கிறது சான்சஸ் இருக்குது. அது உங்க திறமை, அது தேடிவாங்க. இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டுங்களை வந்து பல இதுகளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஸ்கவுண்ட்டுங்களில் நீங்கள் ஒவ்வொரு சாமானுக்கும் உங்களுக்கு 20% 25% டிஸ்கவுண்ட் எடுக்கிறதா இருந்தால் உங்களோட செலவே வந்து 25% 25% மொத்தமாக குறையும். அந்த 20% 25% நீங்கள் என்ன செய்யணும், சேவிங்ஸில் போட்டு நாங்கள் முதல் எபிசோடுகளில் சொன்ன மாதிரி உங்களோட சேவிங்ஸை செய்யணும். அதுக்கு பிறகு நீங்கள் சேவிங்ஸாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம். இதெல்லாம் பற்றி பார்க்கணும்னா மேலே ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் வரும். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போயிட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியிலேயே வந்து எங்களோட கலந்து சிறப்பித்து கேள்விக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஸோ இன்னும் ஏதாவது கேள்விகள், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இன்னும் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனா GTV@gmail.com இமெயில் பண்ணி வைங்க. நான் தான் உங்கள் GK. வணக்கம்.